வணக்கம். இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு உழவ பத்தி பேசப் போறோம். ரொம்ப அடிப்படையான விஷயம். ஆனா காலப்போக்குல நிறைய மாறிக்கிட்டே வருது. குறிப்பா ஒரு புது சிந்தனை அதுதான் நம்ம கவனத்தை ஈர்த்தது. அத பத்தி தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அந்த சிந்தனை இதுதான். இயற்கை வேளாண்மையை உன்னதமாக தானியக்கமாக்குங்கள். என்னடா இது? கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? ஆமா, பாரம்பரிய விவசாயம் இயற்கையோட வாழ்றது. இதுக்கும் இந்த நவீன டெக்னாலஜி, ரோபோ, ஆட்டோமேஷன் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுவும் உன்னதமாகன்னு வேற சொல்றாங்க. இதோட அர்த்தம் என்ன? சாத்தியம் இருக்கா? என்ன சவால்கள்? இத பத்தி தான் இன்னைக்கு நாம பேசப் போறோம். ஆமா, நீங்க சொல்ற மாதிரி முதல்ல கேட்கும்போது ஒரு மாதிரி முரணாத்தான் தோணும். இயற்கை அப்புறம் தானியாக்கம் ரெண்டும் எதிரெதிர் மாதிரி. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது விவசாயத்தோட எதிர்காலத்தை பத்தி ஒரு முக்கியமான பேச்ச ஆரம்பிச்சு வைக்குது. இது சும்மா புது மெஷின் போடுறத பத்தி மட்டும் இல்ல. நம்ம விவசாய முறை, உணவு உற்பத்தி, ஏன் நிலத்தோட நமக்கு இருக்கிற உறவு, இதையெல்லாம் பத்தி ஒரு புது பார்வை. சொல்லப்போனா இது வெறும் டெக்னாலஜி இல்ல, அதுக்கும் மேல இது ஒரு தத்துவ பார்வையும் கூட. சரி, அப்ப முதல்ல இத தனித்தனியா பிரிச்சு பாப்போமா? இயற்கை வேளாண்மை இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இதுனா என்ன? சும்மா கெமிக்கல் இல்லாம பண்றதா? ம், அது மட்டும் இல்ல, அதை விட ஆழமானது. இயற்கை வேளாண்மைங்கிறது மண்ணோட உயிரை காப்பாத்துறது, பல்லுயிர் பெருக்கம், தண்ணிய சரியா பயன்படுத்துறது, சுற்றுச்சூழலுக்கு கெடுதல் பண்ணாத விஷயங்களை மட்டும் வச்சு விவசாயம் பண்றது, இப்படி நிறைய இருக்கு. இது ஒரு முழுமையான ஒரு அப்ரோச். மண்ணை வெறும் ஒரு மீடியமா பார்க்காம அதை ஒரு உயிருள்ள சிஸ்டமா நினைக்கிறது. இப்போலாம் பாருங்க, கிளைமேட் சேஞ்ச், மண் வளம் குறையிறது, இதனால இதோட முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாயிட்டே வருது. நிறைய பேர் இதுல ஆர்வம் காட்டுறாங்க. புரியுது. சரி, அடுத்தது தானியக்கமாக்குங்கள். டெக்னாலஜி விவசாயத்துல புதுசு இல்ல. டிராக்டர்லாம் எப்பவோ வந்துடுச்சு. இங்க தானியக்கம்னா என்ன ஸ்பெஷல்? இங்கே தானியக்கம் அப்படிங்கிறது இன்னொரு படி மேல போகுது. இது வெறும் மிஷினை யூஸ் பண்றது, மெக்கனைசேஷன் மட்டும் இல்ல. இது ஆட்டோமேஷன், இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்டது. உதாரணத்துக்கு சொல்றேனே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்ச ட்ரோன். அது வயல் பூரா பறந்து பயிர் எப்படி இருக்கு, பூச்சி இருக்கா, தண்ணி வேணுமான்னு துல்லியமா சொல்லும். சென்சார்லாம் மண்ணுல ஈரப்பதம், சத்து எவ்வளோ இருக்குன்னு அப்பப்போ சொல்லிடும். அதை வச்சு ஆட்டோமேட்டிக்கா தண்ணி பாய்ச்சும் சிஸ்டம் வேலை செய்யும். இப்பெல்லாம் களை எடுக்க, பழம் பறிக்க கூட ரோபோட்ஸ் வச்சு ஆராய்ச்சி பண்றாங்க. இது மனுஷங்க நேரடியா செய்யற வேலையை குறைச்சு டேட்டா அடிப்படையில முடிவெடுக்க உதவும். ஓ, அப்படியா? அப்போ ஒரு பக்கம் இயற்கையோட போகணும்னு சொல்றோம். இன்னொரு பக்கம் இவ்ளோ டெக்னாலஜி, டேட்டா, கண்ட்ரோல், இது எப்படிங்க சேரும்? இங்கதான் அந்த மூணாவது வார்த்தை உன்னதமாக முக்கியமா வருதா? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. அந்த உன்னதமாக அப்படிங்கிற வார்த்தை தான் இது எல்லாத்துக்கும் ஒரு மாரல், ஒரு எத்திக்கல் பேஸ் கொடுக்குது. தானியக்கமாக்குறதுங்கிறது சும்மா லாபத்தை கூட்டவோ உற்பத்தி அதிகமாக்கவோ மட்டும் இருக்கக்கூடாது. அது இயற்கை வேளாண்மையோட கொள்கைகளை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும், சுற்றுச்சூழலுக்கு நல்லது பண்ணணும், விவசாயியோட கௌரவத்தை காப்பாற்றணும், நிலத்தோட புனிதத்தன்மையை மதிக்கணும், அப்படி இருக்கணும். டெக்னாலஜி ஒரு பவர்ஃபுல் டூல். ஆனா அதை நாம எந்த நோக்கத்துக்கு எப்படி யூஸ் பண்றோம் அதுதான் ரொம்ப முக்கியம். உன்னதமாகங்கிறது அந்த நோக்கத்தையும் வழியையும் சொல்லுது. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில இது நடக்குமா? டெக்னாலஜினாலே ஒரு கண்ட்ரோல், ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் நோக்கி போகுமே. இயற்கை விவசாயமோ டைவர்சிட்டி, அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது, இதையெல்லாம் பத்தி பேசுதே. இது ரெண்டே எப்படி இணைக்க முடியும்? டெக்னாலஜி இயற்கை விவசாயத்தோட ஆன்மாவே கெடுத்துடாதா? எவனுக்கு வளைவான் கண்டிப்பா. டெக்னாலஜியை கண்மூடித்தனமா யூஸ் பண்ணா நீங்க சொல்ற மாதிரி நெகட்டிவ் விளைவுகள் வரலாம். அதனால தான் இந்த உன்னதமாகங்கிற கைடன்ஸ் முக்கியம். நாம டெக்னாலஜியை இயற்கை விவசாயத்துக்கு எதிரியா பார்க்காம அதோட லட்சியங்களை இன்னும் நல்லா அடைய ஹெல்ப் பண்ற ஒரு துணையா பார்க்கணும். உதாரணத்துக்கு, இயற்கை விவசாயத்துல பூச்சிக்கு கெமிக்கல் போட மாட்டோம், அதுக்கு பதிலா வேற முறைகளை யூஸ் பண்ணுவோம். இங்க டெக்னாலஜி எப்படி ஹெல்ப் பண்ணுன்னு பார்க்கலாம். எப்படி? இப்ப பாருங்க, ஒரு கேமரா வச்ச ட்ரோன் வயல் பூரா பறக்குது, எந்த செடியில மட்டும் பூச்சி இருக்குன்னு ரொம்ப துல்லியமா கண்டுபிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த இடத்துக்கு மட்டும், அதுவும் தேவையான அளவு மட்டும் இயற்கை பூச்சி விரட்டியோ இல்லைன்னா நன்மை செய்கிற பூச்சிகளையும் விடலாம். இது சும்மா வயல் பூரா மருந்து அடிக்கிறதோட ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லி இல்லையா? இங்க டெக்னாலஜி இயற்கை விவசாயத்தோட துல்லியத்தன்மையை, ப்ரிசிஷனை இன்னும் அதிகமாக்குது. ஆமா ஆமா, அது லாஜிக்கலா தான் இருக்கு. அதே மாதிரி தண்ணி பாய்ச்சுறது, இயற்கை விவசாயத்துல தண்ணிய சேமிக்கிறது ரொம்ப முக்கியம். நிச்சயமா. மண்ணுல இருக்கிற ஈரப்பத சென்சார், பயிரோட வகை,
அது வளர்ற ஸ்டேஜ், அப்போ இருக்கிற கிளைமேட், இதையெல்லாம் கணக்குல வச்சு எப்போ எவ்வளோ தண்ணி தேவைன்னு கரெக்டா சொல்லும். அதன்படி சொட்டு நீர் பாசனம் வழியா வேருக்கு மட்டும் தண்ணி போகும். நாம தோராயமா செய்யறத விட இது பல மடங்கு எஃபிஷியன்ட். தண்ணி வேஸ்ட் ஆகாது. இது இயற்கை வளத்தை காப்பாத்துற இயற்கை விவசாய நோக்கத்தோட கரெக்டா பொருந்தது. டெக்னாலஜி இங்க ஒரு ஷார்ப்பான சர்ஜரி கத்தி மாதிரி வேலை செய்யுது. பரவலா பாதிப்பு உண்டாக்குற ஆயுதம் மாதிரி இல்ல. சரி, இந்த இணைப்பால வர நன்மைகளை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? செயல்திறன் அதிகமாகும்னு சொன்னீங்க, அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒன்னு ரிசோர்ஸை சரியா பயன்படுத்துறது. துல்லியமான டெக்னாலஜி மூலமா தண்ணி, இயற்கை உரம், கரண்ட் மாதிரி விஷயங்களை வீணாக்காம யூஸ் பண்ணலாம். இதனால கம்மியான ரிசோர்ஸ் வச்சு அதிக விளைச்சல் இல்லைன்னா அதே அளவு விளைச்சல் எடுக்க முடியும். சில ஸ்டடீஸ்லாம் சொல்லுது, சென்சார் வச்ச நீர்ப்பாசனம் 30-40% தண்ணியை சேமிக்குதாம். ரெண்டாவது டைம் மேனேஜ்மெண்ட். ஆட்டோமேட்டிக் கருவிகள் 24 மணி நேரம் வேலை செய்யும். மனுஷங்களால முடியாத நேரத்துல கூட வேலை நடக்கும். மூணாவது குவாலிட்டி கண்ட்ரோல். இப்ப பழம் பழுத்துருச்சான்னு பார்த்து ரோபோ பறிக்கும்போது குவாலிட்டி ஒரே மாதிரி இருக்கும், வீணாகிறது கம்மியாகும். உடல் உழைப்பு குறைக்கிறது பத்தியும் சொன்னீங்க. அது எந்த அளவுக்கு முக்கியம்? அது மிக மிக முக்கியம்ங்க. விவசாயம்ங்கிறது உடம்பு வளைஞ்சு செய்யற வேலை. ரொம்ப கஷ்டம். வெயில்ல நிக்கிறது, தூக்குறது, குனிஞ்சு களை எடுக்கிறது, இதெல்லாம் உடம்புக்கு கஷ்டம். குறிப்பா வயசான விவசாயிகளுக்கு இது பெரிய சவால். இப்ப களை எடுக்கிற ரோபோ, தானா அறுவடை பண்ற மிஷின், இதெல்லாம் இந்த கஷ்டமான வேலையை செய்யும்போது மனுஷங்க மேல்பார்வை, பிளானிங் மாதிரி வேலைகள்ல கவனம் செலுத்தலாம். இது விவசாயிகளோட ஒர்க்கிங் கண்டிஷனை நல்லாக்கும், உடம்புக்கும் நல்லது. சரி, இளைஞர்களை விவசாயத்துக்கு கொண்டு வர முடியும்னு சொன்னீங்க. அது எப்படி? இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் டெக்னாலஜில ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆனா விவசாயம்னாலே சேறு, சகதி, கஷ்டம், காசு கம்மி, அப்படி ஒரு இமேஜ் இருக்கு. ஆனா விவசாயத்துல ட்ரோன் ஓட்டுறது, சென்சார் டேட்டாவை அனலைஸ் பண்றது, ரோபோவை சரி பண்றது, ஆப்ஸ் உருவாக்குறது, இந்த மாதிரி வேலைகள் இருந்தா அது அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனா இருக்கலாம். விவசாயம் ஒன்றும் பின்தங்கின தொழில் இல்ல, அதுவும் ஒரு மாடர்ன் டெக்னாலஜி சார்ந்த ஃபீல்டுன்னு இது காட்டும். இது விவசாயத்துக்கு தேவையான புது திறமைகளை கொண்டு வர உதவும். இதெல்லாம் கேட்க சூப்பரா தான் இருக்கு. ஆனா மறுபடியும் அந்த உன்னதமாகங்கிற வார்த்தைக்கு வருவோம். இதுல இருக்கிற எத்திக்கல் சேலஞ்ச் என்ன? நீங்க சொல்ற இந்த ஹைடெக் கருவிகள்லாம் யாருக்கு கிடைக்கும்? பெரிய கம்பெனி, பெரிய பண்ணை முதலாளிக்கு மட்டும்தானே இது கட்டுப்படியாகும். இதுதான் இருக்கிறதுலயே பெரிய சவால். டெக்னாலஜியோட பெனிஃபிட் கொஞ்சம் பேருக்கு மட்டும் போச்சுன்னா அது ஏற்றத்தாழ்வை இன்னும் அதிகமாக்கிடும். சின்ன குறு விவசாயிகள் இந்த டெக்னாலஜி ரெவல்யூஷன்லேருந்து ஒதுங்கி போயிடுவாங்களோன்னு பயம் இருக்கு. உன்னதமாக தானியக்கமாக்குறதுங்கிறது இந்த டெக்னாலஜியை எல்லாருக்கும் கொண்டு போறதுங்கிறதையும் யோசிக்கணும். விலை குறைஞ்ச சென்சார், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், கூட்டுறவு சொசைட்டி மூலமா கருவிகளை ஷேர் பண்றது, கவர்மெண்ட் சப்சிடி, சிம்பிளான லோக்கல் கண்டிஷனுக்கு ஏத்த டெக்னாலஜி, இப்படி பல வழியில யோசிக்கணும். இல்லனா இது ஒரு சிலரோட ஆதிக்கத்துக்கு தான் வழிவகுக்கும். சரி, டெக்னாலஜி எல்லாருக்கும் கிடைச்சாலும் இன்னொரு பெரிய கேள்வி, வேலை வாய்ப்பு. ஆட்டோமேஷன் மனுஷங்க வேலையை எடுத்துடுமா? கிராமத்துல வேலை இல்லாம போயிடாதா? இது பெரிய சோஷியல் ப்ராப்ளம் ஆகுமே. ஆமா, இன்னும் கவனிக்க வேண்டிய சீரியஸான விஷயம்தான். சில பழைய வேலைகள் குறையலாம், அது உண்மைதான். ஆனா டெக்னாலஜி புது வேலைகளையும் உருவாக்கும். ட்ரோன் ஆபரேட்டர், சென்சார் டெக்னீஷியன், டேட்டா அனாலிஸ்ட், ரோபோ ரிப்பேர் பண்றவங்க, விவசாய சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு புது ஸ்கில் தேவைப்படுற வேலைகள் வரும். இங்க மெயின் பிரச்சனை என்னன்னா, இந்த மாற்றத்துக்கு விவசாய தொழிலாளர்களை தயார் பண்றது, அவங்களுக்கு தேவையான புது ஸ்கில் சொல்லித் தர்றது, வேற வேலை வாய்ப்புகளை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்றது, இதெல்லாம் அவசியம். அந்த உன்னதமான அப்ரோச்ங்கிறது இந்த சோஷியோ எக்கனாமிக் மாற்றங்களையும் கணக்கில் எடுத்து பாதிக்கப்படுறவங்களுக்கு சப்போர்ட் பண்றதும் சேர்ந்ததுதான். சும்மா ப்ரொடக்ஷனை மட்டும் பார்த்துட்டு மனுஷங்களை விட்டுட்டா அது உன்னதமாகாது. இன்னொரு ஆங்கிள்ல பார்த்தா, இன்னளவுக்கு டெக்னாலஜியை சார்ந்து இருக்கிறது ஆபத்து இல்லையா? ஒரு சாஃப்ட்வேர் போச்சுன்னா, இல்ல கரண்ட் கட் ஆச்சுன்னா, இல்ல ஒரு கம்பெனியோட ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கலன்னா மொத்த சிஸ்டமும் நின்னுடுமே. இது ஒரு புதுவிதமான சார்பு நிலைய டிபெண்டன்சியை உருவாக்காதா? நல்ல பாயிண்ட். டெக்னாலஜி டிபெண்டன்சி, அதுக்கு பின்னாடி இருக்கிற பிசினஸ் மாடல்ஸையும் பார்க்கணும். தனி உரிமை சாஃப்ட்வேர், ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேர், ரிப்பேர் பண்ண முடியாத கருவிகள், ரைட் டு ரிப்பேர் இஷ்யூஸ், டேட்டாவை யாரு கண்ட்ரோல் பண்றதுன்னு பல சிக்கல் இருக்கு. உன்னதமான ஆட்டோமேஷன்னா அது ஓப்பன் ஸ்டாண்டர்ட்ஸ், லோக்கல்லே சரி பண்ணக்கூடிய டூல்ஸ், டேட்டா மேல விவசாயிக்கு கண்ட்ரோல், இதையெல்லாம் என்கரேஜ் பண்ணணும். டெக்னாலஜி ஒரு உதவி பண்ற கருவியா இருக்கணும், நம்மள அடிமையாக்குற சைனா மாறிடக்கூடாது. அப்புறம் சூழலியல் ரீதியாகவும் சில கேள்விகள் இருக்கு. ஆட்டோமேஷனுக்கு ஏற்ற மாதிரி பயிரை மாத்தினா பல்லுயிர் பெருக்கம் கம்மியாகுமா? பெரிய மிஷின்கள் மண்ணை பாதிக்குமா? எதிர்காலம் எப்படி இருக்கும்? நம்ம உணவு உற்பத்தியோடு இருக்கிற உறவு எப்படி மாறும்? இதுதான் $1,000,000 கேள்வி.
இந்த அப்ரோச் சக்சஸ் ஆச்சுன்னா விவசாயம் இன்னும் எஃபிஷியன்ட் ஆகும், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு கம்மியாகும், அதே சமயம் உடல் உழைப்பும் குறையும், உணவு உற்பத்தி இன்னும் சஸ்டைனபிளா மாற வாய்ப்பு இருக்கு. ஆனா இது நம்ம உறவை எப்படி மாத்துங்கிறது நாம எடுக்கிற முடிவுகளை பொறுத்தது. டெக்னாலஜி நம்மள நிலத்திலிருந்தும் உணவு உற்பத்தி ப்ராசஸ்ல இருந்தும் இன்னும் தூரமா கொண்டு போகலாம். இல்லனா டேட்டா இன்சைட்ஸ் மூலமா இயற்கையோட செயல்பாட்டை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிட்டு அதோட இன்னும் நல்லா சேர்ந்து வேலை செய்யவும் இது ஹெல்ப் பண்ணலாம். உதாரணமா மண்ணுல இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு சென்சார் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி இயற்கை உரம் போட்டா அது இயற்கையோட ஒரு ஆழமான புரிதலை கொடுக்கும் இல்லையா? அந்த உன்னதமாகங்கிற வார்த்தை இந்த பாதையை நம்ம எப்படி உருவாக்குறோங்கிறத குறிக்குது. இது சும்மா டெக்னாலஜியை பொறுத்துறதில்ல, நம்ம மதிப்புகளை அந்த டெக்னாலஜில எப்படி கொண்டு வரோங்கிறத பத்தி. மிகச்சரியா சொன்னீங்க. விவசாயத்துல முன்னேற்றம்னா என்னன்னு நாம மறுபடியும் யோசிக்கணும். அது சும்மா டன் கணக்குல விளைச்சல் எடுக்கிறதா? இல்ல, ஆரோக்கியமான மண்ணு, சுத்தமான தண்ணி, நல்ல பல்லுயிர் பெருக்கம், நியாயமான வருமானம், சத்தான உணவு, இது எல்லாத்தையும் சேர்த்துதா? உன்னதமான தானியக்கம்ங்கிறது இந்த பெரிய முழுமையான முன்னேற்றத்தை நோக்கிய ஒரு பயணமா இருக்கணும். டெக்னாலஜி ஒரு டூல் தான். அதை அறிவோட பயன்படுத்தினா அது இயற்கைக்கும் மனுஷனுக்கும் நல்லது செய்யும். அறிவில்லாம குறுகிய நோக்கத்தோட பயன்படுத்தினா அது ஆபத்து தான் பரும். ரொம்ப அருமையான உரையாடல். சுருக்கமா சொல்லணும்னா, உழவுங்கிற பழமையான தொழில இயற்கை வேளாண்மையை உன்னதமா தானியக்கமாக்குங்கள் அப்படிங்கிற ஒரு புது, கொஞ்சம் சவாலான பார்வையில இன்னைக்கு நாம விரிவா பார்த்தோம். இதுல இருக்கிற சாத்தியக்கூறுகள், டெக்னிக்கல் விஷயங்கள், பொருளாதாரம், சமூகம் சார்ந்த தாக்கங்கள், குறிப்பா அந்த உன்னதம்ங்கிற வார்த்தைக்கு பின்னால இருக்கிற எத்திக்ஸ், இப்படி பல விஷயங்களை அலசினோம். இது ஒன்னும் கருப்பு வெள்ளை இல்ல, நிறைய கிரே ஏரியாஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, இந்த பேச்சோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்க நினைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பாரம்பரியமும் இயற்கை வேளாண்மை, டெக்னாலஜியும் தானியக்கமும் உன்னதமாக சேரும்போது அது நாம விவசாயம் செய்யற முறையை வெட்டும் மாத்துமா? இல்ல, நாம சாப்பிடுற சாப்பாட்டோடும் நம்மள தாங்கி நிக்கிற இந்த மண்ணோடும் நமக்கு இருக்கிற அந்த ஆழமான அடிப்படையான உறவையே இது மாத்தி அமைக்குமா? டெக்னாலஜி நம்மள இயற்கையோட உண்மையான ரிதம்ல இருந்து விலக்கி ஒரு விர்ச்சுவல் விவசாயத்துக்கு கொண்டு போகுமா? இல்ல, இயற்கையோட ரகசியங்களை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிட்டு அதோட ஒரு புது அர்த்தமுள்ள உறவை உருவாக்க உதவுமா? நிச்சயமா இது யோசிக்க வேண்டிய கேள்வி. இந்த ஆழமான அலசல்ல எங்களோடு இருந்த உங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.